ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். அதுக்கு 1.5 உலக்கு, 1 உலக்கு அரிசியும் 1/4 உலக்கு துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். வதக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியும் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் அரைவாசி 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 உலக்கு அரிசிக்கு 4 தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 டம்ளர் தண்ணி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.